அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிதே இந்த 2025ஆம் ஆண்டு தொடங்கியிருக்குது. நிறைய பேருக்கு நம்மளுடைய அகோரா ஃபவுண்டேஷன் உடைய பயணங்கள் தெரிஞ்சிருக்கும். இந்த புதிய ஆண்டில் உங்கள் முன்னாடி ஒரு புதிய தொடக்கத்தோடு நாம் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். முதலாவது, இப்போ ஒரு 2 வருடமாக நம்மளுடைய ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். 2000 சப்ஸ்கிரைபரை தொட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்மளுடைய ஆன்மீக பயணம் பலருக்கும் போய் சேராததற்கு நிறைய விதமான காரணங்கள் இருக்குது. இருந்தும் இந்த 2 வருடம் இந்த 2000 சகோதரர்களை தான் நம்மளால் சம்பாதிச்சிருக்க முடியுது. புதிதான இந்த தோற்றத்தை பார்த்த உடனே நிறைய பேருக்கு ஒரு வித்தியாசமாக தெரியலாம். நான் தான் அவரா, அவர் தான் நானான்னு. ஒரு மாற்றத்துக்காக இந்த தலையில் முடியெல்லாம் இல்லாமல் இருக்கிறோம். இந்த வருடத்தில் ஆன்மீக புரிதலில் நம்ம யோசிக்கணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம அகோரா ஃபவுண்டேஷனும் சரி, உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கும் சரி, ஒரு புதிய ஒரு தொடக்கமாக இருக்கும். எல்லாருக்குமே இந்த வருடம் அவங்கவுங்க தேடிட்டு இருக்கிற விஷயத்துக்கான ஒரு விஷயம் கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்கும். இது ஒரு ஜோதிடம் கிடையாது, ஒரு குறி சொல்கிற விஷயம் கிடையாது, தீர்க்க தரிசனமான எதுவும் கிடையாது. பொதுவாகவே ஆன்மீகவாதிகளுக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவும் வளர்ச்சியாகவும் முன்னேற்றமாகவும் இருக்கும். அது ஒரு நல்ல செய்தியாக நான் சொல்லிக்கிறேன். இந்த பதிவு எதற்காக அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன், அது ஒரு விஷயம். நிறைய பேர் என்னோடய பதிவை எதிர்பார்க்குறீங்க. நிறைய பேர் நண்பர்கள் நம்மளுடைய ஆன்மீக வீடியோலாம் பார்த்துட்டு கருத்துக்கள் தெரிவிக்கிறீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச ஆன்மீகத்தெல்லாம் பார்க்குறீங்க. சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம அகோரா ஃபவுண்டேஷன் மூலிமா அந்த தேவாங்கிற ப்ரோக்ராம் நடத்தினோம். அந்த ப்ரோக்ராம் செல்ஃப் ரிலைசேஷன், உங்களுடைய வாழ்க்கை நோக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நடத்தப்பட்டது. நிறைய பேர் அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க, கலந்துக்க முயற்சி செஞ்சீங்க. அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கலந்துக்கிட்டு நன்மை பெற்றவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் நான் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம அகோரா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் என்னை பற்றியும் நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. அதுக்கான ஒரு சின்ன தொடக்கமாக இந்த வீடியோ பதிவு இருக்கணும்னு தான் இந்த புதிய வருடத்திற்கான இந்த பதிவு. குறிப்பாக எல்லாரையும் போல் ஒரு ஆன்மீக தேடலில் வந்தவங்க தான். ஆன்மீகத்துக்காக நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆன்மீக விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் ஏதோ ஒரு வேகத்தில் வந்தது தான். ஒரு ஆன்மீகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு வந்தது தான். ஆனால் அதில் என்னுடைய தேடல் என்னவாக இருந்துச்சுன்னா, நான் யார் முதல்ல அப்படிங்கிற கேள்வியில் தான் நான் உள்ளே வந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம வேலை குடும்பம் அப்படின்னு இருந்தோம். திருமணத்துக்கு அப்புறம் தான் இந்த ஒரு மாற்றமும் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான நபர் உடைய சந்திப்புக்கு எனக்கு கிடைச்சிது. உலகம் முழுவதும் இருக்கிற ஆன்மீகம், மதம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி ஒரு நபருடைய சந்திப்புங்கிறது இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு. பொதுவாக நான் நாத்திகவாதியாக இருந்து அப்புறம் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு மகானை ஒரு குறிப்பிட்ட ஆலயத்தில் வச்சு சந்திக்கக்கூடிய ஒரு உணரக்கூடிய ஒரு தருணம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் அவரை சந்தித்த உடனே எங்கே போகணும் உங்களுக்கே தெரியும். நேரடியாக கிறிஸ்துவத்துக்குள்ளே நம்ம உள்ளே நுழைய வேண்டிய சூழ்நிலை. அப்படி படிப்படியாக போய் அதுக்குள்ளே போய் பார்த்தா அங்கேயும் ஒரு அரசியல். இப்படி எல்லா மதங்களிலும் ஒவ்வொரு அரசியல் இருப்பதை பார்த்துட்டு அதுவும் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு, உண்மையிலே இயேசு என்கிற நபர் நம்மளையே சந்தித்தார், நமக்கு எதுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்தாரு, இது எங்கே போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடலில் தான் நான் யாருங்கிற கேள்வியில் தேடி, இப்போ நான் யார், நான் எதற்காக நம்ம வந்திருக்கிறோம், நம்ம பணி என்ன அப்படிங்கிற தேடலுக்குள்ளே போய் அதெல்லாம் பல தியானங்கள், யோக முறைகள், கோவில்கள், ஆலயங்கள், ஜீவ சமாதிகள், இது மாதிரி சித்தர்கள், நம் மண்ணில் இருந்த சைவ சமயத்தில் இருந்த சித்தர்கள், மகான்களை சந்தித்து நிறைய விஷயங்கள், அனுபவங்கள் பெற்று தான் நம்ம இந்த ஆன்மீக பயணத்துக்குள்ளே வந்தோம். சும்மா எடுத்தோன்னு வரல.
நம்மளும் தியான அளவில் ஒரு நிலையை அடைஞ்சிருக்கிறோம். ஞான அளவில் ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு விஷயங்கள் ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ரொம்ப பெரிய அளவில் இல்லைனாலும் ஓரளவுக்கு தெரியும். ஸோ இந்த ஆன்மீகத்தை நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அகோரா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த ஸ்தாபனத்தை தொடங்கி நம்ம பயணிச்சுக்கிட்டு வரோம். எல்லாருமே ஒரு படிநிலையில் தான் இருக்கிறோம், கற்றுக்கக்கூடிய படிநிலையில் தான் இருக்கிறோம். நானும் அந்த மாதிரி தான் இருக்கிறேன். அதனால் நீங்கள் எனக்கு முன்னாடி இருக்கலாம், இல்லை நான் உங்களுக்கு பின்னாடி இருக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பார்க்குறவங்கள பொறுத்து நான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறேன்னா பின்னாடி இருக்கிறேனாங்கன்னு. இன்றைக்கி இந்த அகோரா ஃபவுண்டேஷனுடைய நிலைப்பாடு என்ன மாதிரி பயணிக்குது, என்ன விஷயத்தை உலகத்தை கொடுக்க வருது அப்படிங்கிற புரிதல் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது. இப்போ நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்க அவங்களுக்காக தான் அது முக்கியமான பதிவு. இந்த வீடியோ தொடங்கும் போதே நான் எதுக்காகன்னு நான் தெளிவாக சொல்லாதனால உங்களுக்கு புரிய வாய்ப்பில்லை. மொத்தத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது நம்மளுடைய ஆன்மீகத்தில், இப்போ இருக்கிற ஆன்மீகம் எந்த மாதிரி இருக்குது, இன்றைய இளைஞர்கள் எந்த ஆன்மீகத்தை தேடி போகணும், எது உங்களுக்கு தேவை உண்மையிலேயே அப்படிங்கிற என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். வீடியோ தொடக்கத்திலே சொல்லாதனாலே பல பேர் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி போயிருப்பாங்க. பரவாயில்ல, என்னுடைய வீடியோ பார்க்கணுன்னு ஏங்கிட்டு இருக்கிற நல்ல உள்ளங்கள், இருதயங்கள், நம் சகோதரர்கள் இருக்கீங்க தெரியுது. நம்ம வீடியோக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இன்றைய கால இளைஞர்கள் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் அப்படிங்கிற பேரில் ஒரு வியாபாரமயமான ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டாங்க. அந்த மாதிரியான ஆன்மீகம் தான் முன்வைக்கப்படுது. அதுதான் அரசியலாகவும் இருக்குது. இப்போ மதங்களை கடந்த ஆன்மீகம் நமக்கு தேவை. ஆன்மீகத்திலையுமே போலியான ஆன்மீகம் நமக்கு இருக்கக்கூடாது. விளம்பரத்தன்மையான ஒரு விஷயங்கள் இருக்கவே கூடாது. நேரடியாக இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறது தான் நம்ம சித்தர்களுடைய ஸ்டைல். 18 சித்தர்களும் சரி அப்படி தான். நான் கண்ட மகான்களும் அப்படி தான். அகத்தியர்லேருந்து, திருமூலர்லேருந்து, போகரையாலேருந்து, பாம்பாட்டி சித்தர்லேருந்து இன்னும் எண்ணற்ற சித்த புருஷர்கள் இருக்கிறாங்க. அப்படியே அடிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் நான் கண்ட வியந்து போனவங்க இவங்கெல்லாம் ஒரு ஆச்சரியக்குரிய இருக்குது. இவங்களை தன்னை காட்டிக்காமே வெளிப்படுத்தாமையே நிறைய பேருக்கு தீட்சை கொடுத்து இந்த காலத்தில் மீட்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்க்ளூடிங் ஜீசஸ் கிரைஸ்ட் உள்பட. இயேசு கிறிஸ்துவும் ஒரு சித்தர் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் நம்ம முன்வைக்கிறோம். ஸோ இயேசு கிறிஸ்துவை ஒரு சித்தராக பாவித்து அவரை பார்க்க தொடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மண்ணுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், இந்த சைவ சமயத்திற்கும் எல்லா விதமான மதங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு புரிஞ்சுது. அதிலிருந்து தான் கிறிஸ்தவம், புத்த மதம், நிறைய ஜெயின மதம், இந்த மாதிரி நிறைய மதப்பிரிவுகள் உருவாகி இருக்குங்கிறத புரிஞ்சுது. சைவ சமயம் எல்லா மதங்களுக்கும் ஒரு மூலமாக இருக்குதுங்கிறத அப்போ தான் ஓரளவுக்கு தெரிஞ்சுது. அதற்கு முன்னாடியும் இருந்திருக்கலாம். ஆனால் சைவ சமயத்தில் இருந்து தான் அது ஒரு சரியான நிலைப்பாட்டுக்கு வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். வைணவம் இருக்குது, அதுக்கடுத்து நிறைய பிரிவினைகள் இதுக்குள்ளே இருக்குது. அதுலேயும் தாண்டி மூலமாக ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா அத்வைதம் அப்படிங்கிற தத்துவத்தை நம்ம பார்க்கணும். நான் சொல்கிறதுக்கு நிறைய பேர் புரியாது. சிம்பிளாக சொல்லணும்னா ஆன்மீகம் அப்படிங்கிறதுல பல நிலைப்பாடுகள் இருக்குது, பல தத்துவங்கள் இருக்குது, பல மத பிரிவுகள் இருக்குது, புரிதல் இருக்குதுங்க. அதில் மூலமாக ஆரம்பத்துலேருந்து இருக்கிறது என்னென்னா சைவம் அப்படிங்கிறத நம்ம தமிழ் மண்ணில் இருந்திருக்கு. அதிலேருந்து ஒவ்வொன்றா பிரிவினைகள் உண்டாகி கலப்படமாகி எல்லாம் கலந்து ஒரு கலவையாக இப்போ உங்கள் முன்னாடி இந்து மதம் அப்படின்னு தெரியுது. இந்து மதம்னு ஒரு மதம் கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்ம தமிழர்களுடைய மரபு வழி இயற்கை வழி ஆன்மீகம் தான். இயற்கையை தான் வணங்கினாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதையே உங்கள்கிட்ட சொல்ல வரேன்னா என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் புரிதலில் கொண்டு வரேன். எதுக்குன்னா நம்ம அகோரா ஃபவுண்டேஷனுடைய பயணத்தை தெரியாமல் புரியாமல் ஒரு ஆன்மீகத்தை யூடியூப் சேனல்லையோ எதையும் பார்க்காதுங்க. சும்மா இப்படி ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தால் கொஞ்ச நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுவீங்க. இப்படியே ஆன்மீகத்தை யூடியூப்லேயே கற்றுக்காமல் நீங்கள் போய் வாழ்க்கையில் முயற்சி எடுத்து ஆன்மீகத்தை கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு, இந்த வீடியோ பதிவு. இப்போ உட்காந்து நிறைய பேர் யோசிக்கக்கூடிய சிந்தனை என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவர் ஏன் மொட்டை அடிச்சிருக்கிறாரு, இவர் என்ன சொல்ல வராரு, இவரே அப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு இருக்கும். இவன் என்ன பேசுகிறான், இவன் என்ன உளறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் சொல்ல வந்துடுறேன். அகோரா ஃபவுண்டேஷன் அத்வைதம் அப்படிங்கிற தத்துவத்தில் எந்தவித மத வேறுபாடுகளுமின்றி அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொண்டு வெறுமனே ஒரு ஆன்மீக புரிதலோடு சித்தர் மரபு வழியில் ஆன்மீகம் செய்வதற்காக வந்திருக்கிறோம். இதற்கு கூடிய சீக்கிரமாக ஒரு பொதுநிலையான சித்தர் வழிபாட்டு முறையை நாங்கள் கொண்டு வரப்போகிறோம். யாரெல்லாம் சித்தர்களை, மகான்களை, யோகிகளை, ரிஷிகளை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் பயணிப்பதற்கான ஒரு பாதையாக அகோரா கண்டிப்பாக இருக்கும். அகோரா என்பது எல்லையற்ற அந்த பிரபஞ்சத்தை குறிக்கக்கூடியது, கிங்டம் ஆஃப் த காட். இதை தான் இயேசு கிறிஸ்து பைபிளிலே சொல்லப்பட்டது போல தேவனுடைய ராஜ்யம். இது நம்ம ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டதுக்கப்புறம் கிறிஸ்தவத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் சரி அப்படியாவது போய் ஏதாவது ஊழியம் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிடலான்னு யோசித்தேன். அங்கே போனாலும் அங்கே ஒரு அரசியல். அதனால தான் இந்த புரிதலுக்குள்ளே வந்தோம். நேரடியாக ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு வேகத்தில் தான் இந்த புரிதல்.
நான் யார், நான் எந்த மாதிரியான பின்புலத்தில் இருக்கிறேன், என்ன ஏதுங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். நான் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவன், சாதாரணமான நிலையில் ஒரு ஆன்மீகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஸோ இந்த நாளில் வந்துட்டு, இந்த புத்தாண்டு நாளில் இந்த ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்ததில் ரொம்ப சந்தோஷம். என்னுடைய ஆன்மீக புரிதல் இதுதாங்க. அத்வைதம்னு ஒரு தத்துவம் இருக்குதுங்க. அது என்னன்னு தேடி தெரிஞ்சுக்குங்க. அத்வைதம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இறைவனும் நாமும் ஒன்று தான் அப்படிங்கிறது அத்வைதம். இது வந்து வேதங்கள்லேருந்து இருக்குது. அதாவது ஆன்மீகத்தில் 4 பாதைகள் இருக்குதுங்க. ஞான பாதை, கர்ம பாதை, கிரியா பாதை, இன்னொன்று பக்தி பாதைங்க. இது 4 பாதையில் நம்ம ஞான பாதையில் பயணிக்கிறோம். ஞானத்தை கொடுக்க போகிறோம். இது முக்கியமான விஷயங்க. நம்ம அத்வைத தத்துவத்தில் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பாதைங்க. இது சித்தர் வழி ஆன்மீக பாதை. இது சித்தர்கள் 18 சித்தர்கள் மட்டும் இல்லை, நிறைய சித்தர்கள், மகான்கள், ரிஷிகள் இருக்கிறாங்க. நீங்கள் யாராக வேணாலும் நீங்கள் உங்கள் விருப்பத்தின்படி வணங்கலாம், சேவிக்கலாம், எந்த கடவுள் வேணால் வணங்கிக்கலாம். எம்மதமும் சம்மதம், ஒன்றே குலம் ஒருவனே தேவனுங்கிற திருமூலர் ஐயாவுடைய தத்துவத்தோடு இந்த அகோரா அறக்கட்டளை நடத்தப்படுது. அவர் சொன்னபடி, அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே நாங்கள் பார்க்குறோம். அதை தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாரு. சர்வமும் ஒன்றாகத்தான் இருக்கிறதுன்னு சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. அவர் என்னுடைய குருநாதர். இயேசு கிறிஸ்து தான் என் ஆன்மீக பாதைக்கு முக்கிய புள்ளியாக இருந்தவர். அவருக்கு எனக்கு தீட்சை கொடுத்துருக்கிறாரு. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதும் இந்த கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறவங்க சில பேர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு 11 சீடர்கள் தான் இருந்தாங்க, நீங்கள் வந்து ஒரு சீடர் குருநாதன் சொல்கிறீங்க, எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமீங்க? மனிதர் ரீதியாக பார்த்தீங்கன்னா புரியாது, ஆன்மீக ரீதியாக பார்த்தா புரியும். ஆன்மீக ரீதியாக பார்த்தா எல்லாருக்குமே அவர் சீடர். அவருக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்களும் அவருடைய சீடர்கள் தான். நீங்கள் அவரை உணர்ந்தால் அவருடைய சீடர் ஆயிடலாம். ஸோ கிறிஸ்து என்கிற உணர்வை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், அதை தான் கொடுக்க இருக்கிறோம். கிறிஸ்து உணர்வை உலகத்திற்கு கொடுக்கணும். கிறிஸ்து உணர்வு தான் நாம் சிவம் என்று சொல்லுகிறோம். அந்த சிவத்தை உணர வேண்டும். அதுதான் கிறிஸ்து உணர்வு. எல்லையற்ற பிரபஞ்சத்தோடு ஒன்றிணையக்கூடிய அந்த உணர்வு தான் கிறிஸ்து உணர்வு. நாம் ஒரு ஆன்மா, நம்மை விட பேரான்மாக்கள் இருக்கிறார்கள், நம்ம ஒரு ஆன்மா சங்கிலியில் தொடர்பில் இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை வாழணும். அதுதான் கிறிஸ்து உணர்வு. அதை உணர முயற்சி பண்ணும்போதே உங்களுக்கு தியானம், யோகா வரும், எல்லாமே வரும். குண்டலினி ரைஸ் ஆகும், குண்டலினி எனர்ஜி மேல் நோக்கி போகும். அந்த பாம்பு மாதிரி போகுது இல்லைங்களா, அந்த எனர்ஜி மேல் நோக்கி போகும். அப்புறம் உங்களுக்கு சக்கரங்கள் ஆக்டிவேஷன் ஆகும். உங்களுக்கு பல விதமான வாசி யோகம் இந்த மாதிரி முயற்சிகளில் வரும். நிறைய விதமான ஆற்றல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரியான விஷயங்கள், அற்புதங்கள் நீங்கள் செய்வீங்க. அப்புறம் ஆன்மீகத்துக்குள்ளே வந்து நிறைய விதமான பிரிவுகளில் பயணிப்பீங்க. ரேக்கி அந்த மாதிரி விஷயங்கள், குணப்படுத்தக்கூடிய விஷயங்கள், உபதேசம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், தீட்சை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அதனால தான் ஆன்மீகம் அப்படி பயணிச்சிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து மதத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. பெரும்பாலும் மதம்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க. சைவ சமயத்தில் இருக்கிறவங்க, மதமற்று இருக்கிறவங்களுக்கு புரியும். இந்த மதம் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. அதுவும் சித்தர் வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நான் மேலும் மேலும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, தயவு கூர்ந்து தமிழ் மண்ணில் வாழ்ந்தவர்கள் சித்தர் மரபு வழிபாட்டில் யாரோ ஒரு சித்தரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கான குருவாக அவரை நீங்கள் நினச்சி நீங்கள் வணங்கலாம். அப்போ சித்தர்களை வணங்கணும்னு சொல்ல வரல. அவங்கக்கிட்ட என்ன கேட்டாலும், காசு பணம் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஞானமும் இறைவன் அடையக்கூடிய வழியும் உங்கள் வாழ்க்கை நோக்கத்தையும் தான் உணர்த்துவாங்க. ஸோ ஒரு சித்தரை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் தெய்வத்தை வணங்கலாம், குலதெய்வத்தை வணங்கலாம், என்ன வேணாலும் வணங்கலாம். ஒரு சித்தர் வழிபாட்டை நீங்கள் உள்ளே கொண்டு வாங்க. இயேசு கிறிஸ்துவே தான் சொல்கிறாரு, எனக்கென்று ஒரு வாசஸ்தலம் இருக்குது அப்படின்ட்டு. அதே போல் அவர் வந்து உருவாக்கிய பாதை தான் கிறிஸ்தவமாக உருவாகி நிற்கிது. அது வந்து கரெக்டாக கொண்டு போகாமல் அது ஒரு வேறு மாதிரியான ஒரு அமைப்பாக போயிடுச்சு. இப்போ இஷ்டத்துக்கு எல்லா இடங்களும் சர்ச் இருக்குது, ஆனால் பிரிவினைகள் தான் இருக்குது. ஜாதி மத வேறுபாடுகள் இன்றி தான் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். அவர் வந்து கிறிஸ்துவ மதம் அப்படின்னு ஒன்று உருவாக்கவே இல்லை. அவர் வாழ்ந்த காலத்தில் எந்த மதமும் இல்லை. அவர் வாழ்ந்த காலத்தில் ஆபிரகாமிக் மதம் மட்டும்தான் இருந்தது. அதுவும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளலை. அவர் எந்த மதத்தை உருவாக்குங்கன்னு சொல்ல கிடையாது. மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு தான் சொன்னார். எல்லாரும் மனம் திரும்பி கடவுள்கிட்ட வாங்குறாங்கன்னு சொன்னார். ஆனால் இங்கே அதை சுவிசேஷமாக அறிவித்தவங்க பவுல் என்கிற ஒருவருடைய அமைப்பு தான் அந்த கிறிஸ்தவம் அப்படிங்கிறது உருவானுச்சு. அவர் தான் நம்ம கிறிஸ்து உணர்வில் இருப்பதனால கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட வேண்டும் சொல்லிட்டார் பைபிளில். அதை பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ இயேசுவை வச்சு வியாபார கூடமாக மாற்றி வியாபாரமாக போயிட்டு. ஸோ என்னுடைய குருநாதர் வியாபாரமயமாகப்பட்டு ஃபுல்லாக கார்ப்பரேட் ஆகிடுச்சு இப்போ. அதனால் அதில் இருந்தால் நம்ம உருப்படியாக எதையும் கற்றுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு தான் நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே வந்து நம்ம மகான்களை நிறைய இடங்கள், நம்ம தஞ்சை மண்ணில் இருந்து எல்லா இடங்களுக்கும் சோழர் வாழ்ந்த காலங்கள்லேருந்து எல்லாமே டேட்டா பேஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ ஒரிஜினலான ஆன்மீகத்தை, நேரடியான ஆன்மீகத்தை கொண்டு வரோம். அது அவ்வளோ சீக்கிரம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர விட மாட்டாங்க. போலியான ஆன்மீகம் நல்ல விளம்பரமாக்கப்படும். அதுக்கு நிறைய சப்ஸ்கிரைபரோ, யூடியூபரோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் வரணும்னு அவசியம் இல்லை.
சரியான நல்ல புனித ஆன்மாக்களுக்கு, நல்ல ஆன்மாக்களுக்கு, தமிழ் மண்ணில் வாழ்ந்து உலகத்திற்கு ஆன்மீகத்தை கொண்டு போகக்கூடிய ஆன்மாக்களுக்கு கொண்டு போய் இதை சேர்த்தனா போதுன்னு தான் நம்ம அதை பண்ணிகிட்ருக்குறோம். அகோரா ஃபவுண்டேஷனுக்கு பெரிய ஒரு இலக்கு, பெருசாக ஒரு அப்படி இப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒரு ஆன்மா, மனித உடலில் இருக்கிற ஒரு ஆன்மாங்கிறத புரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் செல்ஃப் ரியலைசேஷன் ஆகணும், பிரபஞ்சத்தோடு இணைந்து வாழ்க்கையை வாழணுங்க. இதுதான் எங்களுடைய நோக்கம். ஒவ்வொருவரும் இயற்கையோடு இணைந்து இந்த வாழ்க்கையை வாழுங்க, ஒத்திசைவாக வாழுங்க. துஷ்டமாக இருந்து துர்காரியங்கள்லேருந்து விலகி போங்க, தீய காரியங்கள்லேருந்து விலகி போங்க. பாவங்கள் செய்திருந்தால் மன்னிப்பு இறைவனிடத்தில் கேளுங்க. எந்த கடவுளை வேணாலும் கூப்பிட்டு கேளுங்க. அல்லாஹ்னாலும் சரி, சிவம்னாலும் சரி, இயேசுனாலும் சரி, நீங்கள் புது கடவுள் புத்தர்னாலும் சரி, எந்த கடவுள் வேணால் வேண்டுங்க, பாவ மன்னிப்பு கிடைக்கும். அவங்க உங்களுக்கு மனதுருகி அந்த பாவத்திலேருந்து ஒரு விடுதலை கொடுத்து தற்காலிகமாக, அதாவது நீங்கள் ஏற்கனவே செஞ்ச பாவத்தை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும், இனிமேல் செய்யக்கூடாத அளவுக்கு அவங்க தடுத்து நிறுத்துவாங்க. இது மாதிரியான நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வருடத்தில் நம்மளுடைய தத்துவங்களையும் நம்மளுடைய நோக்கங்களையும் சொல்லியிருக்கிறோம். எல்லாருமே அந்த நோக்கம்தான். நீங்கள் உங்களை உணரணும் தான் எல்லா மகான்களும் வந்தாங்க. ரமணர் ஐயா உள்பட அதை தான் சொல்கிறாரு, நீ யாருன்னு தேடு முதல்ல அப்படிங்கிறாரு. ஒவ்வொருத்தரும் நீங்கள் யாருன்னு தேடி தெரிஞ்சுக்குங்க. நம்ம வெறுமனே ஒரு மனிதன் நினைக்க வேண்டாம். நம்ம ஒரு ஆன்மாவுக்கு அழிவில்லை. இந்த பூமியில் பிறக்கிறோம் வந்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த செயினை முடிக்கணும்னா நம்ம யாருன்னு தேடணும், செல்ஃப் ரியலைசேஷன் ஆகணும். அதுக்கான முயற்சியாக நிறைய வகுப்புகள் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு வகுப்பு தான் தேவாங்கிற வகுப்பு. அதுக்கு ரொம்ப ஆரவாரமான ஆதரவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. கூட்டமாக வந்து மக்கள் அந்த வகுப்பில் கலந்துக்கிறீங்க. இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நானும் பார்க்க வேண்டியதாக தான் இருக்குது. ரொம்ப மோசமுங்க, இப்படிலாம் இருந்தால் சரி வராது. 10 பேர் ஒரு 15 பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, ஒரு விஷயத்தில் கலந்துக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நோட்டத்தோடு இருக்காதீங்க. இதை தாங்க கோடிக்கணக்கான பேர் தேடி தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வர்றதுக்கு நம்ம மக்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது, அஞ்ஞானத்தில் இருக்கிறாங்க, விழிப்புணர்வு இல்லை. நானும் நிறைய வீடியோ பதிவுகள் சொல்லியிருக்கிறேன். வெறும் 2000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிற அந்த யூடியூப் சேனலை யார் தான் பார்ப்பா? யாருக்கு தான் உண்மை போய் சேரும் எப்படின்னு தெரியல. நம்மளை ஒரு குருவாகவோ நம்மளை ஒரு ஆன்மீகவாதியோ நம்பினா மட்டும்தான் அது நடக்கும். நம்பிக்கைங்கிறது உங்கள் விருப்பத்துக்கு உட்பட்டது. நீங்கள் நம்புறது உங்கள் விருப்பம். தயவு கூர்ந்து இனிமேலாவது விழிச்சுக்குங்க. 2025லையாவது சரியான ஆன்மீகத்தை பிடிச்சிக்குங்க. சித்தர் வழிபாட்டுக்குள்ளே போங்க. இயேசுவியாக இருக்கட்டும், எந்த கடவுளையாகட்டும், ஒரு நேரடியான அந்த மகான்களுடைய வழிபாட்டு முறைக்கு போங்க. குலதெய்வங்களே வணங்கிக்கிட்டு அப்படியே இருந்துடாமல் கொஞ்சம் பெரிய மகான்களுடைய படங்களையாவது வீட்டில் வைங்க. ரமணர் ஐயா இருக்கட்டும், இல்லை சித்தர்கள் இருக்கட்டும், 18 சித்தர்கள், யாரோ ஒரு சித்தர்களுடைய படங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று வீட்டில் வைங்க. அவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். உயர்ந்த கட்ட கடவுள் தெய்வங்களை வணங்குங்க. சின்ன தெய்வங்களே வணங்கிட்டு தேவைகளே சந்திச்சுக்கிட்டு வீடு காடு பணம் பேர் புகழ்னு சொல்லி இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காமல் நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை செய்யுங்க. சரி, நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கை நோக்கம் தெரியாமல் இருக்கிறீங்க. எதுக்கு பிறந்திருக்கீங்கன்னே தெரியாமல் வெவ்வேறு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் வேலை என்னன்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் பணம் சம்பாதிக்கணும்னு ஓடுறீங்க, படிக்கணும்னு ஓடுறீங்களே தவிர பணத்தை மையப்படுத்தி வாழாதீங்க. உங்களுடைய திறமையை மையப்படுத்தி வாழுங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நிறைய உலகம் நம்ம மக்களுக்கு எடுத்து சொன்னாலும் மண்டையில் ஏறாத அளவுக்கு தான் இருக்கிறீங்க. ஒரு அஞ்ஞானத்தில் இருக்கிறீங்க. இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சவங்க வந்து சொன்னாலும் கேட்குற நிலைமையில் இல்லை. நம்மளுடைய குமுறல் அதுவாக தான் இருக்குது. எவ்வளவு சொல்லியும் நம்ம மக்களுக்கு புரியாத அளவுக்கு மாயையில் இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இது யதார்த்தமாக இருக்குது, நிதர்சனமான உண்மை. இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய மகான்கள் வந்து திருந்தலை. நம்ம இயேசு போன்ற மகான்கள், நபிகள் போன்ற மகான்கள் வந்து நம்ம திருந்தலை. ஆனால் நம்ம இப்போ நான் சொல்லி மட்டும் திருந்து போகிறது கிடையாது. அவங்களுக்கு சித்தம் இருந்தால், இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால், ஆதரவு இருந்தால், அருள் இருந்தால் வந்து சேருவீங்க, மீட்பு அடைவீங்க, ரட்சிக்கப்படுவீங்க, ஆத்ம விடுதலை அடைவீங்க, உணர்வு நிலைக்கு போவீங்க, இறைவனை நோக்கி வருவீங்க. என்ன மாதிரி ஆளுங்க இப்படி கத்துறதை காது கொடுத்து கேட்பீங்க. ஞானம் கொஞ்சமாவது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி புரிஞ்சு தான் இதை நம்ம சொல்ல வரோம். என்னை சார்ந்தவங்க சில பேர் இருப்பீங்க, என்னை தெரிஞ்சவங்க யாராவது சில பேர் இருப்பீங்க, குடும்பங்களாக இருக்கட்டும், எல்லாருமே நண்பர்களாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருப்பீங்க. நீங்களுமே என்னை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதீங்க. நான் ஏதோ ஒரு ஆன்மீக பாதைக்கு வந்திருக்கிறேன். அந்த ஆன்மீக பாதையில் என்னுடைய வேலையை நான் செஞ்சிகிட்ருக்கிறேன். இறைவன் கொடுத்த என்னுடைய வேலையை நான் செஞ்சிகிட்ருக்கேன். தயவு கூர்ந்து என்னை சார்ந்து இருக்கிறவங்களும் உறவுகளுமே தொந்தரவு செய்யாமல் அவங்கவுங்க வேலையை பார்க்கத்தான் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு இந்த வீடியோ மூலிமா சொல்கிறேன்னா, நிறைய பேர் என்னை வந்து நேரடியாக சந்திக்க முடியாது. இந்த வீடியோ மூலிமா தான் நீங்கள் பார்க்க முடியும். அதுக்காக நான் சொல்லிக்கிறேன், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யுங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட இறைவன் கொடுத்த வேலையை நான் செய்கிறேன். அதுக்கான மெனக்கடலோ அதுக்கோட கஷ்டங்களோ பாடுகளோ நான் தான் அனுபவிக்கணும், நீங்கள் அனுபவிக்க முடியாது. அதனால் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக வாழ பாருங்கள். அடுத்தவனே பற்றி பேசிக்கிட்டே காலத்தையும் நேரத்தையும் விரயம் பண்ணாதீங்க. இது நமக்கு பிடிக்காதவங்களும் சரி, பிடிச்சிருக்கிறவங்களுக்கும் சரி, அது ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். அகோரா ஃபவுண்டேஷன் கூடிய சீக்கிரம் இந்த தமிழ் மண்ணுக்கும் சரி, உலக நாடுகளுக்கும் சரி,
ஒரு மீட்பை கொடுக்கும், ஒரு நல்ல விடுதலை கொடுத்து மக்களுக்கு ஒரு அமைதியை, இறைராஜ்யத்திற்கு போகக்கூடிய ஆன்மீகத்தை கொடுக்கும். அதாவது இறைவனோடு ஒன்றென கலந்து வாழக்கூடிய வாழ்வியலுக்கான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக கொடுக்கும். அதுக்கான முழு தயாரிப்பையும் என்னுடைய குருமார்கள், மகான்கள் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு முக்கியத்துவமாக சொல்லணும்னா என்னுடைய குருநாதர் இயேசு கிறிஸ்துவும் மகாவதார் பாபாஜியும் தான். பாபாஜி இந்த மண்ணில் ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்பை கொடுப்பதற்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாரு. அந்த திட்டத்தில் நிறைய மகான்கள் இணைஞ்சிருக்கிறாங்க, நிறைய இளைஞர்கள் குருமார்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. பாபாஜியுடைய செயல் செய்வதற்காக நிறைய இளைஞர்கள், இன்றைய இளைஞர்கள் வெவ்வேறு மண்ணுகளில் இருந்து புறப்பட்டுருக்கிறாங்க. அதுலேயும் நம்ம தமிழ் மண்ணில் இருந்து, நம்ம தமிழர்களில் இருந்து உருவான இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். பாபாஜி பின்பற்றவங்களும் சரி, இயேசு கிறிஸ்துவை ஒரு சித்தராக நினச்சி, ஒரு குருவாக நினச்சி பின்பற்றவங்களும் சரி, யோகா, தியானம் இது போன்ற விஷயங்களில் ஈடுபாடாக இருக்கிற இளைஞர்களும் சரி, நம்ம எல்லோரும் ஒன்றிணைஞ்சு இருப்போம். நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்த மண்ணுக்கும் சரி பல மகான்கள் விட்டுட்டு போன விஷயத்தை கொடுக்க முடியும். நம்ம அப்படியே விட்டுட்டு நாமளும் கடந்து போகக்கூடாது. அதனால் சித்தர்கள் மரபு வழியில் வர சித்த மருத்துவம், ஞானம், அந்த நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா, அதுக்கான சைக்கிக்கான சில விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஹீலிங் பவர்லாம் அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா நல்ல மக்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. வெறுமனே பணம் நோக்கம் மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு யாராருக்கு நன்மையை தேடி வராங்களோ, உங்களை தேடி வராங்களோ அவங்களுக்கு கொடுங்க. அதாவது முத்துக்களை பன்றிகளிடத்திலே போடாதீர்கள்னு பைபிள் ஒரு வசனம் இருக்குது. நல்ல விஷயங்களை தேவையில்லாத மனிதர்களுக்கு கொடுக்காதீங்க. யார் உங்களை தேடி வராங்களோ, இறைவனை நம்பி வராங்களோ அவங்களுக்கு அதை கொடுங்க. அப்படிங்கிறது நான் பர்சனலாக நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த காலத்தில் கலியுகமாக இருக்குது. தீய மனிதர்கள் அதிகமாகிட்டே போகிறாங்க, பாவங்கள் அதிகமாகிட்டே போகுது, மக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவுகள், போட்டி, பொறாமை, இது மாதிரியான தீய குணங்கள் அதிகமாகிட்டே போகுது. ஒருத்தனை அழிக்கிறது, செய்வனை செய்கிறது, மாந்திரிகம் செய்கிறதுன்னு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த நெகட்டிவிட்டியிலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் பரிசுத்தமாக வாழணும். அதுக்கு இறைவனோடு இணைஞ்சிருக்கணும். கடவுள் இல்லைன்னே சொல்லிக்கிட்டு இல்லாமல் கொஞ்சம் நம்பிக்கை எடுத்து பாருங்கள். இந்த காலத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட அன்பின் வழியில் பயணிச்சுக்கோங்க. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா கூட அன்பாக இருக்கணும்னு நினைங்க. மக்களை அன்பாக நேசிங்க, மக்களோட அன்பாக இருங்க, அவங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. அதுவே உங்களை இறைவனிடத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். ஸோ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாமே ஒரே கடவுள் தாங்க. நாம் தான் பிரிச்சுக்கிட்டோம். எங்கேயோ ஒரு மூலையில் துளுண்டு இருந்துக்கிட்டு நம்ம பிரபஞ்சத்தில் பண்ணாத சேட்டையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. 1008 மதத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு அவன் வேறு இவன் வேறன்னு 1008 நியாயம் பேசிட்டு தீர வெட்டி நியாயம் பேசிட்டு தீரிறான். உருப்புற வழியை பார்ப்போம். இனிமேலாவது ஒன்றே குலம் ஒருவனே தேவங்கிற அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்குவோம். அது அரசியலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, பழமையான அரசியல், மண்ணுடைய அரசியல், இந்த இந்திய மண்ணுடைய அரசியல் நீங்கள் எதுன்னு போய் தேடி போய் பார்த்தீங்கன்னா அங்கே பொது உடைமை தான் இருக்கும். அதே மாதிரி தான் கம்யூனிசம், அதே மாதிரி தான் நம்மளுடைய பழமையான ஆன்மீகம்னு தேடி போய் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மண்ணுடைய ஆன்மீகம் தான் பழமையான ஆன்மீகம். அது தமிழர்களுடைய ஆன்மீகம் தான் சொல்லுவேன். அதுக்கு புதுசாக பேரெலாம் வைக்க தேவையில்ல. அதுக்கு பேர் வைக்கணும்னா சைவ சமயம்னு சொல்லலாம். ஸோ நம்ம தமிழர்களுடைய ஆன்மீகம் தான் பழமையான ஆன்மீகம். அதிலிருந்து உருவானது தான் சைவ சமயம். சைவ சமயத்தில் தான் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இயேசு கிறிஸ்தவமாக அங்கே போதிச்சிருக்கிறாரு. நீங்கள் கிட்டத்தட்ட சைவ சமயத்தையும் திருவாசகத்தையும் பைபிளையும் வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சிவபுரமானத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். சைவமும் கிறிஸ்தவமும் ஒரே மாதிரியான ஒரு தோரணையில் இருக்கும். அதுவும் புதிய ஏற்பாடு மட்டும்தான், பழைய ஏற்பாடு கிடையாது. ஸோ இதிலேருந்து தான் உருவாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இதிலேருந்து அது உருவானுச்சா, அதிலேருந்து இது உருவானுச்சுன்னு சண்டை கட்டுறதில்ல. அந்த தத்துவங்கள் ஒத்து போகுது. புத்த மதமாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும். இஸ்லாம் மதம் பார்த்திங்கன்னா பைபிளில் இருக்கிற பழைய ஏற்பாட்டுடைய ஒரு விஷயம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப பழமையாக இருக்காதிங்க, அன்பாக இருங்க, அதுவே போதும். அந்த அன்பு தான் இறைவனை கொண்டு போய் இணைக்கும். அந்த அன்புங்கிற குணம் மக்கள்கிட்ட வரணும். அதுதான் உங்கள் ஆத்மாவை விடுதலையாக்கும். அன்புங்கிற குணம் இல்லாத வரைக்கும் உங்கள் ஆன்மா இருளில் இருக்கும். ஸோ நம்ம எல்லோரும் ஆன்மாங்கிறத புரிஞ்சுக்குங்க. நம்ம எல்லாம் இருளுக்குள்ளே இருக்கிறோம். இது பூமிங்கிறது 3 டைமென்ஷன். இது வேறு ஒரு டைமென்ஷன். இந்த உலகத்துலேருந்து வேறு ஒரு உலகத்துக்கு நம்ம போகணும்னா இந்த உலகத்துலேருந்து நம்ம விடுதலை ஆகணும். கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். சில பேர் அனுபவத்துக்காக வந்திருக்கோம். சில பேர் கர்மவினை கரைக்கிறதுக்காக வந்திருக்கோம். நிறைய காரணத்துக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். உங்களுடைய வேலைக்காக வந்திருப்பீங்க, ஒரு அன்புக்குரியவர்களுக்காக வந்திருப்பீங்க, நிறைய நோக்கத்துக்காக வந்திருப்பீங்க. அந்த வேலையை முடிச்சு போட்டு கிளம்புற வழியை பாருங்கள். ஸோ அதுதான் நான் சொல்லிக்கிற தத்துவம். இதெல்லாம் என்னுடைய அனுபவங்கள் கிடைச்ச வார்த்தைகள் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இவ்வளவும் சொல்லணும்ல, நீ என்ன எங்களுக்கு நீ அட்வைஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் அந்த அளவுக்குலாம் ஞானியெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் ஞானின்னு சொல்லிக்கல, ஆனால் கொஞ்சம் ஞானம் இறைவன் கொடுத்துருக்காருன்னு தான் நான் சொல்கிறேன். இறைவன் கொடுத்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். உங்கள்கிட்ட எதாவது ஞானம் இருந்தால் எனக்கு கொடுங்க.
சரிங்களா? ஸோ நீங்கள் என்னோட நிறையா தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நிறைய மகான்கள் குருமார்கள் வந்துட்டாங்க. இன்றைய காலத்தில் நிறைய ஃபயர் மாதிரி 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதெல்லாம் 1008 பின்புலன்கள் இருக்குது. நம்மளுக்கு ஒரு பின்புலமும் இல்லை. சரிங்களா? இருக்கிறத வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கிற வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம இளைஞர்களுக்கு நாங்கள் நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அதாவது நம்மக்கிட்ட இருந்து ஒரு ஆன்மீக தத்துவத்தோடு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அது ஞானத்தை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஒரு விடுதலை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அது ஆர்வத்தோடு நம்ம இளைஞர்கள் வந்து கலந்துக்குங்க. நானும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நிறைய பேர் இது ஒரு சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி ஆன்மீகத்தை கொஞ்சம் கொண்டு வரணும். தமிழர்களுடைய ஆன்மீகத்தை கொண்டு வரணும். நீங்கள் போகிற போக்கில் அந்த ஃபேஷனாக போயிட்டுருக்கிற ஆன்மீகம், யோகா கற்றுக்கிறேன், தியானம் கற்றுக்கிறேன்னு போய் என்னத்தை கற்றுக்கிறீங்க? அதாவதுங்க, அது வந்து போய் உடனேலாம் கற்றுக்க முடியாது, தானாக வரணும். யோகாவா தியானமாக இருந்தாலும் நீங்கள் உட்கார வச்சு வர வைக்க முடியாது. அது இயல்பாகவே நடக்கணும். அது இயல்பாக நடத்தக்கூடிய ஒரு ஆன்மீகம் தான் உண்மையான ஆன்மீகம். ஸோ நம்ம தமிழர்கள் மண்ணில் இருந்து கொண்டு வரக்கூடிய அந்த ஆன்மீகம் நம்ம ஒரு கூடி சீக்கிரம் நம்ம அகோரா ஃபவுண்டேஷன் மூலிமா ஒரு விடுதலைக்கான ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வரலான்னு இருக்கிறோம். அதை முன்கூட்டியே அறிவிப்போம். அதுக்கான இதுதான் இதை நான் சொல்லிக்கிறேன். விடுதலை அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்குன்னா, அமானுஷ்யமான விஷயங்களில், செய்வினைகளில், பில்லிசூனி ஏவுதல்களில், மாந்திரிகங்களில், கண் திருஷ்டிகளில், தொழில் முடக்கத்தில், நிறைய விதமான நெகட்டிவிட்டி மூலிமா ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அசுத்த ஆன்மாக்கள், பேய் பிசாசுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அட்டாக் ஆகி அது மூலிமா பாதிக்கப்பட்டவங்க, இப்போவும் அதில் பாதிப்பில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை முகாம் ப்ரோக்ராம் ஒன்று நடத்துகிறோம். அந்த விடுதலை ப்ரோக்ராம் வந்து கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம். அதில் கலந்துக்குங்க. ஞானம் சார்ந்த வகுப்புகள் நாங்கள் வந்து வெளிப்படுத்துகிறோம். இப்போ வந்து செல்ஃப் ரியலைசேஷன் ஒரு ப்ரோக்ராம் தேவான்னு பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்தடுத்து ப்ரோக்ராம் வரும். அந்த ப்ரோக்ராம் எல்லாம் நீங்கள் கலந்துக்குங்க. இந்த இளைஞர்கள் தோழிகள் எல்லாமே கலந்துக்குங்க. பெண்களுமே கலந்துக்குங்க. ஒரு தைரியமான முறையில் உங்கள் அப்பாவையோ சகோதரையோ கணவரையோ கூட்டிகிட்டு வந்து கலந்துக்குங்க. யாரையோ ஒருத்தர் நம்பிக்கைக்குரியவரை கூட்டிகிட்டு வந்து கூட கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு இதில் வெளிப்படைஞ்சு நீங்கள் உயர்ந்த நிலையை அடையணும். இப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இப்படி வீடியோ பார்த்துக்கிட்டே ஆன்மீகத்தை கற்றுக்கலாம்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் கற்றுக்க முடியாது. உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி தேவை. அதுக்கு நாங்கள் உதவியாக இருப்போம். எப்படி குருமார்கள் உதவியாக இருக்கிறாங்களோ அது மாதிரி எங்களை மாதிரி நபர்கள் ஆன்மீகத்தை கற்றுக்கிட்டு வந்து உங்களுக்கு உதவி செய்கிறோமே தவிர நீங்கள் தான் மேலே ஏணியில் ஏறணும். நாங்கள் பிடிச்சி தான் கொஞ்சம் ஒரு 10 ஸ்டெப்பு தான் நாங்கள் ஏற்றி விட முடியும். அதுக்கு மேலே நீங்கள் தான் ஏறி போகணும். இன்றைய இளைஞர்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கீங்க. ரொம்ப பிடிச்சிருக்குது. என்ன மாதிரி நபர்களையும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு வகையில் பிராப்தம் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அகோரா ஃபவுண்டேஷன் இன்னமும் மேலும் வேகமாக போகிறதுக்கு உங்களுடைய உதவி தேவை. இந்த ப்ரோக்ராம் நடத்தினா இன்றைய இளைஞர்கள் வந்து முன்பதிவு செய்து கலந்துக்குங்க. அந்த விடுதலைக்கான ப்ரோக்ராம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம். அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்ட்டு இந்த மேக்ஸிமம் இந்த டார்க்னஸில் இருக்கிறவங்க, நெகட்டிவிட்டி மூலிமா அட்டாக் ஆகி இன்னமும் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் கொடுக்குறோம். இந்த ப்ரோக்ராம் வந்து இன்னமும் நிறைய இடங்களில் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இது சார்ந்த ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தணும், எங்கள் ஒரு நிறுவனத்தில் நடத்தணும், எங்களுடைய இடங்களை நடத்தணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாலும் அவங்களுக்கும் நாங்கள் நடத்தலான்னு இருக்கிறோம். இப்போதைக்கு நம்மளுடைய ப்ரோக்ராம் அனௌன்ஸ்மெண்ட் இந்த ஜனவரி மாதம் வரும் பொழுது நம்மளுடைய இளைஞர்கள் சகோதர சகோதரிகள் நான் சொல்லிக்கிறேன், இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்குங்க. இது இறைவன் குருநாதர் எனக்கு கொடுத்த வேலையை தான் நான் செய்கிறேன். எனக்கு ஞானம் கொடுக்க சொன்னார். நம்ம குறிப்பிட்ட ஞானத்துக்காக ஒரு ப்ரோக்ராம் உண்டு பண்ணியிருக்கிறோம். இப்போ விடுதலை கொடுக்க சொல்லி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம செய்கிறோம். அவர் சொல்லும்போது நம்ம செய்கிறோம். அதுக்கான தியானம் பயிற்சி யோகாலாம் செஞ்சுட்டு தான் நம்ம வரோம். நமக்கு தேவைன்னா தாங்க அதை செய்யணும். நம்ம தேவையில்லாத இதை செய்யக்கூடாது. ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கிறவருக்கு யோகா முக்கியமாக இல்லையாங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும். அதனால் யோகா தியானம்லாம் ஒரு ஆன்மீக நிலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவமானது. மற்ற நேரங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்களோட அன்றாட வேலைகளை நீங்கள் செய்யலாம். நீங்கள் எதுக்கு பிறந்திருக்கீங்களோ அந்த வேலையை செய்யணுங்க. அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு அடுத்தவங்க வேலையை செய்யாதீங்க. எல்லாருமே குரு, எல்லாருமே ஞானி, எல்லாருமே அப்படி ஆயிரலாம் நினைக்க முடியாதுங்க. நம்மளுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கும். அவங்க மட்டும் அதை செஞ்சால் தான் அழகு. அதை தாண்டி வேறு எல்லாருமே செஞ்சால் அழகு கிடையாது. இப்போ குறிப்பாக என்னென்னா எல்லா மக்களுக்குமே ஞானம் இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கிறாங்க. அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க. அறிவுங்கிறது ரெக்கார்ட் பண்ணி வச்சு நீங்களாகவே அதை எப்போ கேட்டாலும் எடுத்து கொடுக்குறது அறிவு. அது எவ்வளோ வேணால் படிக்க ரெக்கார்ட் ஆகும். ஆனால் ஞானம்ங்கிறது எதையுமே படிக்க தேவையில்லை. இப்படி உட்காந்துட்டு இருந்தாவே வரும். அதுவாக இங்கே இருந்தால் இன்ஃபர்மேஷன் வரும். அதுதான் ஞானம். அதை புரிஞ்சுக்கணும். திடீர்னு நமக்கு ஒரு நாள் ஒரு தீட்சை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது எப்படி கொடுத்தாங்க என்னென்னலாம் தெரியாது. இதுதான் ஞானம்ங்க. ஸோ அதனால் ஞானத்திற்கும் அறிவுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏற்கனவே இருக்கிற அரைச்சிக்கிட்டு இருக்காமல் மக்களை போலியாக வச்சுக்கிட்டு சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறாமல் ஏமாற்றிக்கிட்டு தெரியாமல் கொஞ்சம் நேர்மையான முறையில் ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுங்க. மதம் அப்படிங்கிற விஷயம் நல்லது தான். அதில் ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கிட்டாலும் கூட மதத்துக்குள்ளேயே இருந்து வாழ்க்கையை ஓட்டிடாமல் கொஞ்சம் ஆன்மீகத்தை கற்றுக்குங்க. இது என்னுடைய பொதுவான கருத்து. நான் சொன்னது எல்லாமே என்னுடைய கருத்து. நான் என்னுடைய நிலையிலேருந்து அனுபவித்த நான் கருத்துக்களை தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆன்மீக போதனையை நான் கொடுத்துருக்குறேன். என்னுடைய குருநாதர் இயேசு கிறிஸ்துவும் படைத்த அந்த பரமாத்மாவும்
இன்னும் எண்ணற்ற மகான்களும் பாபாஜி, பாம்பாட்டி சித்தர் இது மாதிரியான மகான்கள், புனித அன்னை, ஆதிசக்தி அன்னையும் இதற்கெல்லாம் உதவியாக இருந்து இதை செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த விடுதலைக்கான விஷயத்தை நம்ம செய்யலான் இருக்கிறோம். இதை பகிர்ந்துக்கணுன்னு தான் முக்கியமாக இந்த பதிவு. அதனோடு சேர்த்து என்னுடைய அனுபவங்களையும் நான் பகிர்ந்துக்கிட்டேன். அடுத்தடுத்த பதிவுகள் கண்டிப்பாக உங்களோட நான் பேசுகிறேன். நான் நிறைய வீடியோ போட முடியாத சூழ்நிலைக்கு காரணம் நம்ம மக்களுடைய நிலைப்பாடை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம செய்யலாமா வேண்டாமான்னு இருக்குது. ஏன்னா நீங்கள் மக்களுக்கு இது போய் சேரவே முடியாத நிலையில் இருந்தால் நம்ம அதை வந்து தேவையற்ற நேரங்களை வீணடிக்கக்கூடாது. அதுக்கு வேறு ஏதோ ஒரு வேலை செய்யலாம். இப்போ நான் ஒரு 10 பேரை போய் பார்த்தோம்னா அவங்களுக்காவது அது ஒரு நல்ல இதாக இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து வெளிமுகமாக போய் பார்க்கும் பொழுது மக்கள் நிறைய விதமான நெகட்டிவிட்டியில் இருக்கிறாங்க. முதல்ல அதிலேருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்தா தான் ஞானமே உட்காந்து கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான முக்கியத்துவமான ஒரு விஷயங்கள் நம்ம செய்ய போகிறோம் அடுத்தடுத்து. அகோரா ஃபவுண்டேஷன் நிறைய விதமான திட்டங்கள் வச்சுருக்கிறோம். அது ஒரு வேகமாக செய்யணும்னு நினச்சாலும் அது இறைவன் ஒரு நேரம் பார்த்து தான் அதில் அதுக்கான வழிகளை திறக்கிறாரு. ஆரோக்கியமாக இருக்கிறேன், நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. போட்டி, பொறாமை, எரிச்சல் ஒருத்தனை அழிக்கணும்னு நினைக்காதீங்க. சுயநலமாக இருக்காதீங்க. அந்த தீய குணங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் இறைவன் உங்களுக்கான அழிவை நீங்களே தேடிக்க வேண்டியதாக இருக்கும். கர்மவனம் அதிகமாகும், பாவம் அதிகமாகும், தண்டனைகள் அதிகமாக கொடுக்கப்படும். இந்த கடைசி காலத்தில் நல்ல உள்ளங்களாக இருங்க, அன்பாக இருங்க, ஒருத்தர் நேசிங்க, வாழுங்க, வாழ விடுங்க, மற்றவனுக்கான உதவிகளை செய்யுங்க. உதவி பண்ணினாலும் யாருக்கும் உபத்திரம் செய்யாமல் இந்த வருடத்தை வாழுங்க. இந்த 2025 ஆன்மீக முன்னேற்றத்துக்கான வருடம். இது ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உகந்த வருடம். அதனால் ஆன்மீக முன்னேற்றம் அடைவீங்க. சூரியனுடைய ஆற்றல் நல்லாவே இருக்குது. அதனால் நல்ல நிலையில் வருவீங்க. ஆன்ம பயிற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். ஸோ நீ யார்ப்பா அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஆன்மீக குரு அப்படிங்கிறத நான் சுருக்கமாக சொல்லிக்கலாம். அது நீயே சொல்லிக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். என்னை குருங்கிற இடத்துல என்னை வச்சுருக்கனால நான் சொல்லி தான் ஆகணும். ஸோ எனக்குன்னு சில ஆத்மாக்கள் கொடுத்துருந்தா அதுக்கான வழிகாட்டுதலை நான் செய்யணுங்கிறதுக்காக தான் என்னுடைய குரு என்னை குருவாக்க முயற்சி பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ எனக்கு அவர் கொடுக்குற ஞானத்தை நான் கொடுக்குறேன். அவர் மகான்கள் கொடுக்குற ஞானத்தையும் அந்த பரமாத்மா கொடுக்குற ஞானத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த நம்ம சகோதர சகோதரிகளுக்கும், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய மகானாக நினைத்து பின்பற்றக்கூடியவர்களுக்கும், அந்த ஆதிசக்தி அன்னையும் பின்பற்றக்கூடியவங்களுக்கும், இன்னும் சித்த புருஷர்களை நிறைய பேர் பின்பற்றக்கூடியவர்களுக்கும், இந்த சைவ சமய சன்மார்க்க வழியிலே செய்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சீக்கிரமாக நீங்கள் ஆன்மீக நிலையை அடையணும், உங்களுடைய நோக்கம் அடையணும், உங்களுடைய லைஃப் பர்பஸ் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் விழிப்படைஞ்சு ஆன்மீக நிலையை உயர்ந்த கட்டத்துக்கு செல்லணும். இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கணும், குருநாதருடைய தரிசனம் கிடைக்கணும், நல்லா வரணும். ஒன்றே குலம் ஒருவனே தேவனுங்கிற எம்மதமும் சம்மதமுங்கிற நிலையை தாண்டி மதங்களை கடந்த ஆன்மீகத்துக்குள்ளே நம்ம ஒன்றிணைஞ்சிருப்போம். சித்தர் வழிபாட்டை முன்னிறுத்தி நாம் செல்லுவோம். சித்தர்களை சொன்ன கருத்துக்களை, தத்துவங்களை நாம் உலகத்திற்கு பறைசாட்டுவோம். உங்களுடைய விருப்பங்கள் படி எந்த மகான்மை வேணாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்த மதத்திலும் இருங்க, ஆன்மீகத்தை கற்றுக்குங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ அகோரா ஃபவுண்டேஷன் ஒரு பொதுப்படையான ஒரு நிலையில் ஒரு சித்தர் வழியில் செல்லக்கூடிய ஒரு ஆன்மீக பாதை, அத்வைத பாதை, ஞான பாதை. சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாகவே இதுக்கான ஒரு நிலைப்பாட்டை நம்ம கொண்டு வருவோம். சித்தர் வழிபாட்டு முறைக்குன்னு ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வருவோம். இப்போ எப்படி சைவ சமயத்திலிருந்து நம்ம ஒரு கருத்தியல் ரீதியாக ஒன்றி இருக்கிறோமோ அது என்னங்கிற நிலைப்பாட்டை நம்ம கொண்டு வருவோம். எப்படி ஒரு மகான்கள் வந்து ஒரு புது தத்துவங்களை உருவாக்குறாங்க, நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க, நம்மளும் அது மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்குவோம். அதுக்கு சீக்கிரமாக ஒரு தியான கலையை உருவாக்கி மக்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறோம். அதன் மூலிமா அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். அகோரா ஃபவுண்டேஷன் இன்னும் கொண்டு வரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீங்கள் ஒன்றான கலந்துருங்க. நிச்சயமாக உங்களுக்கு உண்மையான ஆன்மீகம்னா என்ன, ஆன்மீக விடுதலைனா என்னங்கிறது உங்களுக்கு புரிய வரும். உங்கள் ஆத்மாவும் விடுதலை அடைஞ்சு இறைவனை நோக்கி பயணிக்கும். நன்றி.